It's good to see you all and welcome you all once again in the name of our Lord and Savior Jesus Christ. உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களை நம்மளுடைய இரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். May the Lord bless you. So it's good. We are going to go into the Word of God, and the verses that we are going to take is 2 Timothy chapter 1 and verse 9. நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தை வந்து 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். It comes in verse 1, and then what we are particularly going to read is verse 9 in chapter 1. It says, who has saved us and called us with a holy calling, not according to our works, but according to his own purpose and grace, which was given to us in Christ Jesus before time began. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். So we can read verse 8 as well, because it's carrying on from there. So therefore do not be ashamed of the testimony of our Lord, nor of me his prisoner, but share with me in the suffering for the gospel according to the power of God. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. And then he says, who has saved us and called us with a holy calling, not according to our works, but according to his own purpose and grace, which was given to us in Christ Jesus before time began. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். So here you can see that the word of God here, when Apostle Paul is saying, who has saved us and called us. இங்கே அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வார்த்தையில சொல்லுகிறார், அவர் நம்மை ரட்சித்து நம்மை அழைத்தார் என்று. He has saved us and called us. அவர் நம்மை ரட்சித்து நம்மை அழைத்தார். So you can see that he is also giving what is the nature of that calling. Is he saying who has saved us and called us with a holy calling. இங்கே அவர் அந்த அழைப்பின் இயல்பு என்னவென்றும் சொல்லுகிறார். அவர் நம்மை ரட்சித்து நம்மை அழைத்தார் பரிசுத்த அழைப்பினாலே. So when you say holy calling, holy means it is like you can just put as you are set apart. You know, holy means something that has been consecrated, that has been set apart, separated. நீங்க பரிசுத்த அழைப்பு என்றால் நீங்கள் வந்து பிரித்து எடுக்கப்பட்டீர்கள், தனித்து எடுக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம். Something that is separate and something that is different and something that is unique, you know. ஏதோ ஒன்று அது பிரித்து எடுக்கப்பட்டது, தனித்து எடுக்கப்பட்டது, தனிமைத்துவம் வாய்ந்தது. So when he says he saved us and called us, அவர் சொன்னார் நம்மை ரட்சித்து நம்மை அழைத்தார். So you can see that how we need to treat our calling is with reverence, with something knowing that our calling is unique. நாம் நம்மளுடைய அழைப்பை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதை நாம் ஒரு மரியாதையுடன் ஒரு கனத்துடன் அது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்க வேண்டும். Our calling is a treasure. நம்மளுடைய அழைப்பு ஒரு சொத்து. There might be, you know, here people or anyone who's now not heard about the Lord Jesus, or you have heard about the Lord Jesus but you have not given your life to the Lord Jesus, might be. இங்கே யாராவது வந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்காமல் இருந்திருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். But you may not have made a decision in your life, a conscious decision in your life, saying that, a deliberate decision saying I want to give my life to the Lord. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு தீவிரமான ஒரு முடிவு, ஒரு முடிவை நீங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று எடுக்காமல் இருந்திருக்கலாம். See, saved us means he is saving us. ரட்சித்தார் என்றால் நம்மை அவர் ரட்சிக்கிறார். You know, might be that usually or many times we encounter the Lord because we have a problem, a trouble, something that is very difficult for us to handle, and we want to be saved from that situation. பல நேரங்களில் நாம் நம்மளுடைய தேவனை வந்து நாம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த சூழ்நிலையினால, அந்த காரணங்கள்னால அந்த இடத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. We may not know about the Lord, but we might have a very difficult situation that we are passing through. நமக்கு தேவனை குறித்து நாம் தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் நாம் அந்த கடந்து போகிற அந்த கஷ்டமான சூழ்நிலையில் no, we may not be knowing the Lord and we might be passing through a difficult situation. நமக்கு தேவனை குறித்து தெரியாமல் இருக்கலாம், நாம் கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். We might be expecting someone to save us from that situation. நாம் எதிர்பார்க்கலாம் யாராவது ஒருவர் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று. So the Lord now
uses that opportunity and that situation, and he wants to save us from the situation, but above all he wants to save us from darkness and bring us into his light. தேவன் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை அந்த இருளில் இருந்து நம்மை ஒளிக்கு எடுத்து வர We ரட்சிக்கிறார். want to be saved from the situation, நாம் அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட but காப்பாற்ற the வேண்டும் Lord என்று wants to நினைக்கிறோம். now save us something. He wants to now save us now that we now are in a saved position from now on in our life. ஆனால் தேவன் நம்மை ரட்சித்து அந்த நேரத்திலிருந்து நாம் அந்த ரட்சிக்கப்பட்ட காப்பாற்றப்பட்ட நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அவர் ரட்சிக்கிறார். Now there might be many people here who are actually, you can say with assurance that I am saved. இங்கே பல பேர் நாம் இருக்கலாம், நாம் உறுதியாக நாம் சொல்லலாம் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று. You know, I am saved. You know, I believe in the Lord Jesus. I know that, you know, I've given my life to the Lord. Hereafter, in any situation, I know that I have a savior with me. நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு நான் என்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், இப்போவிலிருந்து என்னோட என்னுடைய தேவன் இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். But can you say with the same confidence that I am called? அதே உறுதியோடு நீங்கள் சொல்ல முடியுமா நான் அழைக்கப்பட்டேன் என்று? No, I am saved. I am a saved, you know, my savior is there. I believe in him. I trust in him. I'm a saved Christian. We might say with confidence or whatever. நாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் என்னோட தேவன் இருக்கிறார், என்னோட நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் என்றெல்லாம் நாம் தைரியமாக சொல்லலாம். But can you today with confidence say that I am saved, but I also know that I am called? ஆனால் இன்றைக்கு நாம் உறுதியோடு சொல்ல முடியுமா நான் ரட்சிக்கப்பட்டேன், அதோடு கூட நான் அழைக்கவும் பட்டேன் என்று? Because when you are sure that you are called, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் பொழுது, then you know that your next step or your desire is going to be, அப்பொழுது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அடுத்த படி என்னவென்று, உங்களுடைய ஆசை என்னவென்று. is now to know what is your calling. உங்களுடைய அழைப்பு என்னவென்று தெரிந்து கொள்வது. See, because when you are saved, I am saved, hereafter my life is all completely in God's hand. I can now lead my life, it is there, and God will come and save me. You know, he's continued, he's given me the assurance, everything we can say. But when you are now saying with assurance that I'm saved and called, because that's what he said, who has saved us and called us. When you say I am called, நாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இப்பவிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார் என்றெல்லாம் நாம் உறுதியாக சொல்லலாம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அழைக்கப்பட்டேன் என்று நாம் சொல்லும் பொழுது, then there is a next step that we are going to look forward to now, to know what am I called for. You know, what is my calling? அப்பொழுது நாம் அடுத்த படியை நாம் பார்க்கிறோம். நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், என்னுடைய அழைப்பு என்ன? You know, and now you will be now in the next step of, you need to commit yourself, you need to dedicate yourself to walk in that calling, whichever you are, he is going to reveal to you, because you are called. நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், அப்பொழுது உங்களுடைய அடுத்த படியில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், உங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவர் உங்கள் அழைத்த அழைப்புக்கு. So today the sermon, the thing that we are going to look into is calling of God. இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய அழைப்பு. You might be saying that you are a saved Christian today. நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று. But can you now say with assurance that I am a called Christian? நீங்கள் ஆனால் உறுதியோடு சொல்ல முடியுமா நான் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று? I am called. நான் அழைக்கப்பட்டவன். Can you all say together, I am called? நான் அழைக்கப்பட்டவன். I am called. நான் அழைக்கப்பட்டவன். How many times you would have said I am saved? I am saved. I am saved. I am saved. I am saved. You would have told. நிறைய தடவை நீங்க சொல்லி இருப்பீர்கள் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று. But with that confidence and with that power, you need to say from now on that I am called. அதே உறுதியோடு அதே வல்லமையோடு இப்போவிலிருந்து நீங்க சொல்ல வேண்டும் நான் அழைக்கப்பட்டவன் என்று. Amen. Amen. That opens a new dimension in our life. அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வருகிறது. It now opens doors that we can look forward to what the Lord wants us to go into. இப்பொழுது நமக்கு தேவன் கதவுகளை திறக்க வேண்டும், தேவன் எந்த வழியில் நம்மை செல்ல விரும்புகிறாரோ அந்த வழியில் கதவுகளை திறப்பதற்கு நாம் பார்க்கிறோம். So now we'll just go, we'll be looking into it for a couple of weeks. So I just want to lay a foundation about calling. இதை நாம் 2 வாரங்களுக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் அதை குறித்த ஒரு அடித்தளத்தை நான் போட விரும்புகிறேன். So when you say call, அழைப்பு என்று சொல்லும் பொழுது, when you are saying calling, அழைக்கப்பட்டது, அழைக்கிறது, அழைப்பு என்று சொல்லும் பொழுது, so you can say that we have been called out of somewhere into something.
அப்படி என்றால் நாம் ஏதோ ஒன்றிலிருந்து அழைக்கப்பட்டு ஏதோ ஒன்றிற்குள் அழைக்கப்படுகிறோம். So, you know what, even if we make a phone call and say, come, I'm calling you, means I'm calling you from where you are to where I am, or where I am calling you to. நான் ஒரு ஃபோன் பண்ணி நீ வா அப்படின்னு சொன்னேன்னா நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடத்துக்கு உங்களை நான் அழைக்கிறேன். Apostle Peter, in 1 Peter chapter 2 and verse 9, he's saying a very, very popular verse. He says that, but you are a chosen, 1 Peter chapter 2 and verse 9, he says, but you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். So he is saying now that he has given all the position, everything, the function, who you are. He is now given as you are now a chosen generation, you are a royal priesthood, you are a holy nation, his own special people. இப்பொழுது அவர் நீங்கள் உங்களுடைய நிலை என்னவென்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அவர் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். And then he's saying, you are called to proclaim the praises of him. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Who praises of whom, who called you out of darkness into his marvelous light. யாருடைய புண்ணியங்களை குறித்து சொல்ல வேண்டும்? உங்களை அந்த காரணத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை. So now you can see that this calling is a special calling. இந்த அழைப்பு ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு. Because all these words you can say this, you are a chosen generation. You are not one among everyone who is there. You're not one among all Christians. You are like not one among everyone who is believing in the Lord Jesus. You are not one among just the saved. You are one among the saved who is now been called with a special calling. நீங்கள் இங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் நீங்களும் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, எல்லா ரட்சிக்கப்பட்டவர்களுடையும் நீங்களும் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக ஒரு சிறப்பான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். See, do you as a Christian truly believe that you are chosen? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக உண்மையாகவே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று? Sometimes we might read all these words like I am chosen, I am special, but these might be all just Christian jargons in our life, just words you can say from big hi-fi words, oh, I am going to worship the Lord, I am chosen, I am chosen, I am special, that's all, முடிஞ்சு. அதுக்கு மேல ஒண்ணும் இருக்காது. நம்ம இங்க இத பார்த்துட்டு நம்ம உண்மையாலுமே நம்ம நினைக்கிறோமா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று? நம்ம இதெல்லாம் படிக்கும் பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், சந்ததியா இருக்கிறேன், ஜாதியா இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே படிக்கையில அந்த மாதிரி நம்ம படிக்கிறோமா? No, in our day to day walk, do you actually want to just go among the ordinary, like wherever I go I have to just pray, Lord is going to do something for me, something will open up, God is going to I think open this for me, just like this one small thing, like we just expect normal things here and there. For that we pray, for that we do something, for that we read 5 verses in the Bible, for that we come to the church, for that we lift up the hand for worship, for that only now you are sitting and might be listening to me like this, for some small things here and there that every Christian is going to get, saved people are going to get. நம்ம ஒரு சாதாரணமா ஒரு கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிறிய சிறிய காரியங்கள் இங்க அங்க வேணுங்கிறதுக்காக அதுக்காக நம்ம எந்திரிச்சு ஜெபிக்கிறது, அதுக்காக நம்ம இங்க கைகளை தூக்கி ஆராதிக்கிறது, அதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வர்றது, அதுக்காக இங்க இந்த பிரசங்கத்தை கேட்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று அப்படியே வருகிறோமா? But do you have a notion, an assurance in you that I am saved but I am called, I am saved and called, I am chosen, I am chosen out of some, I have been chosen generation out of many generations. ஆனால் உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம், உங்களுக்குள்ளாக ஒரு உறுதி இருக்கிறதா? நான் ரட்சிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பல சந்ததிகளுக்கு நடுவில் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று. I am a royal priesthood.
நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். Not some people just, okay, to be a Christian, I have to do one or two things like this, good things here and there, some charity here and there, like that, not among the common what we know about, but I'm a royal priesthood. I belong to the priesthood of our Lord Jesus, and I am royal priesthood. சும்மா priest கிடையாது, நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், இங்கே அங்கேயும் நான் ஏதோ ஒரு 2 ஊழியத்தை பண்ணிட்டு ஒரு 2 வேலையை பண்ணிட்டு போறதில்ல. ஆனால் நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், not just simply priesthood. His own special people. அவருடைய சொந்த ஜனங்கள். His own special people, unique special people. அவருக்கு சொந்த ஜனமாயும், சொந்தமான ஜனமாயும். And you can see here that this is the uniqueness of our calling, from where we were before in darkness to his marvelous light. That is what the first step I want to bring you into, இதுதான் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு அம்சம். அந்த காலத்திலிருந்து நம்மை ஒளிக்குள் அழைத்து வரும்பொழுது நாம் இந்த மாதிரியான நிலை நமக்கு கொடுக்கிறார். Every Christian, every saved one here in this place, or anyone who is here for the first time, you need to know that when you go back from here, you need to go with Jesus in your life. You need to make a proclamation and say that, Jesus, I am giving my life to you. Hereafter you are my life. இங்க இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் சரி, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவே இன்றிலிருந்து நீங்க தான் என்னுடைய தேவன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். You today when you go back from here, you need to have this assurance that you are saved and you are called. இன்றைக்கு நீங்க இங்க இருந்து திரும்பி போகும்போது உங்களுக்கு இந்த உறுதி இருக்க வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். Called with a special calling. ஒரு சிறப்பான அழைப்பு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Even if you are going to do something or whatever in your thing, you need to now know that you are called and you are going out of your calling and only doing the other things. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன காரியம் இங்க அங்கேயும் பண்ணினா கூட நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அந்த அழைப்பில் தான் அந்த காரியங்களை செய்கிறீர்கள் என்று. அந்த அழைப்புல எல்லாம் செய்யல, அழைப்புல இருந்து வெளியில தான் எல்லாம் செய்றீங்கன்னு. What I'm trying to say is, even if you are going and you are now going to do something of your own plan or your things and everything on your own, you need to now know that you are still doing your own things, coming out of God's calling and doing that. நீங்க உங்களுடைய சொந்த காரியங்களை நீங்கள் வெளியே போய் நீங்க செய்ய போனீங்கன்னா, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தேவனுடைய அழைப்பிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய சொந்த தீர்மானத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். You all have confessed, you all know that you are called. நீங்க எல்லாரும் அறிக்கையிட்டீர்கள், நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டீர்கள். Now if you go out and you are going to do your own plan, இப்பொழுது நீங்கள் வெளியே போய், if I'm saying you are just going out and now thinking that, okay, I'll just go and do my own plan and my old things. இப்பொழுது நான் வெளியே போய் நான் சரி என்னுடைய சொந்த திட்டத்தையும் சொந்த காரியங்களை நான் செய்கிறேன் என்று நினைத்தால், if you want to do that, you do, but realize and know that you are going out of God's calling and only doing your own plan. நீங்க செய்யறதுனா செய்யுங்க, ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய அழைப்பிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய சொந்த திட்டத்தில் நீங்கள் செய்கிறீர்கள் என்று. When that hits you day by day, you will now want to come back to God's calling, because his calling is powerful in your life, his calling is special in your life. அது உங்களை ஒவ்வொரு நாளும் தொட்டது என்றால் நீங்கள் வந்து தேவனுடைய அழைப்பிற்குள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அது தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது, முக்கியமானதாக இருக்கிறது. Because we want to just belittle, to make God's calling small in our life, or ignore God's calling. We just want to be saved Christians, but we are called, saved and called Christians. நாம வந்து நம்மளுடைய தேவனுடைய அழைப்பை வந்து மிகவும் சிறிதாக, தேவனுடைய அழைப்பை வந்து நாம அது ஒரு முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் வந்து இருக்கிறோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். Now what I'm going to say, now I said that we are all called, and we looked into, we are called out and we are called into. நான் சொன்னேன், நம்ம எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஏதோ ஒன்றிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு ஏதோ ஒன்றிற்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called out from darkness and we are called into his marvelous light. நாம் அந்தகாரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு அவருடைய ஒளிக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now the next heading I want to put forward in calling is, இந்த அழைப்பில் அடுத்த தலைப்பு நான் சொல்ல விரும்புவது, we now need to desire and learn to live in our calling. நாம் நம்மளுடைய அழைப்பில் வாழ்வதற்கு நமக்கு வாஞ்சையும் வேண்டும், நாம் அதை கற்றுக்கொள்ளவும் வேண்டும். Living in our calling.
அந்த அழைப்பில் நாம் வாழ்வது. Sometimes we all will have a call and we know that we are called, but we don't want to live in that call. நம்ம சில நேரங்களில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம் வந்து அழைக்கப்பட்டவர்கள் என்று. ஆனால் நாம் அந்த அழைப்பில் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் We இருப்போம். want to just visit that call once again, once in a while, and come back and do our own thing. Visit call. We want to visit our calling once in a while and come back, you know. ஒரு எப்பாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை எப்பாவது ஒரு தடவை நம்ம போய் நமக்கு கொடுத்த அந்த அழைப்பை போய் சும்மா அப்படியே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சொந்த இதுல போயிட்டு இருக்கோம். Might be we are just visiting our calling once in a while, you know, or day to day here and there we visit our calling and come. எப்பாவது ஒரு தடவை இல்ல ஒவ்வொரு நாள்லயும் இங்க எங்கன்னு கொஞ்ச நேரம் நம்மளுடைய அழைப்பை போய் நாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு வருகிறோம். Sundays when we come and worship and praise the Lord, we will all so much live in calling for 2 hours. Might be. ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் அந்த 2 மணி நேரத்துக்கு நம்ம முக்கியமா அந்த அழைப்புக்குள்ளேயே இருப்போம். You know, when we have some problem or some health or wealth or some problem, we will try to be living in God's calling. What is your calling? What is your calling? That time only all about calling will come, you know. நம்ம ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளமோ இல்ல ஹெல்த் ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த நேரத்துல தான் என்னுடைய அழைப்பு என்ன என்னுடைய அழைப்பு என்னன்னு அதுக்குள்ள போறவர்களாக இருப்போம். But our Lord has called us and he wants us to live in his calling. ஆனால் நம்முடைய தேவன் அழைத்தவர் அவர் நம்முடைய அழைப்புக்குள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். And it involves faithfulness. அதற்கு விசுவாசம் முக்கியமானதாக இருக்கிறது. God is not asking you to be faithful out of nowhere. ஒன்றுமே இல்லாம விசுவாசமா இருங்கன்னு தேவன் உங்களை அழைக்கவில்லை. He is faithful. அவரு விசுவாசம் உள்ளவர். Now you are going to be faithful to the one whom you know is faithful. நீங்க யாருக்கிட்ட இப்ப விசுவாசமா இருக்க போறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அவர் விசுவாசம் உள்ளவர் என்று அவருக்கு விசுவாசமாக You are not going to be faithful or show your faithfulness to someone whom you don't know about, but he is faithful and he is now calling you to be faithful in living in his calling to the one who is faithful who called you. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வந்து யாரோ ஒருவருக்கு போய் நீங்க தெரியாதவருக்கு நீங்கள் காமிக்க போவதில்லை. உங்களை அழைத்தவர் விசுவாசம் உள்ளவர். அந்த விசுவாசம் உள்ளவருக்கு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்க போகிறீர்கள். அந்த விசுவாசத்தில் உங்களுடைய அழைப்பில் வாழ போகிறீர்கள். 1 Corinthians chapter 7. 1 கொரிந்தியர் 7. In 1 Corinthians chapter 7 and verse if you read verse 17. 7:17. In my NKJV Bible it says heading is live as you are called. அந்த NKJV வெர்ஷன்ல வந்து அது என்ன சொல்லுதுன்னா நீங்க உங்களுடைய அழைப்புக்கு தகுந்த மாதிரி வாழுங்கள். I don't know which it might depend on the Bible. It's not a verse, it's just a heading that is given. Live as you are called. உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுந்த மாதிரி வாழுங்கள். Now I am asking you, are you living as you are called? நான் இப்பொழுது கேட்கிறேன், உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீர்களா? Now don't give an answer, but at least you say this, I want to live as I am called. நான் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நான் வாழ விரும்புகிறேன். கொஞ்சம் வாய் திறந்து சொல்லலாமா சத்தமா? I want to live நான் அழைத்த அழைப்பிற்கு as I am called. நான் அழைத்த அழைப்பிற்கு வாழ விரும்புகிறேன். 1 Corinthians chapter 7 verse 17. 1 கொரிந்தியர் 7:17. Here he says, but as God has distributed to each one as the Lord has called each one, so let him walk. And so I ordain it in all the churches. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். In NIV version, I read it and it was so good to read. I just read it. Nevertheless, each person should live as a believer in whatever situation the Lord has assigned to them, just as God has called them. Yeah, okay. That's fine. In NIV version, I'll explain this what he's saying. He says, nevertheless, each person should live as a believer in whatever situation the Lord has assigned to them. என்னவா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசியாக அவர்களுக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த அழைப்பிற்குள் வாழ வேண்டும். So now I'll read the whole thing. Nevertheless, in NIV version you can read from your Bible. It's so simple. Nevertheless, each person should live as a believer in whatever situation the Lord has assigned to them, just as God has called them. So all situation we face are assigned by God.
நம்ம எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சூழ்நிலையுமே அது தேவனால் நியமிக்கப்பட்டது. Now, there is a point in that. அதுல ஒரு குறிப்பு இருக்கு. Now, don't say that every situation that you are facing is now assigned by God. Don't think like that. அப்படி என்றால் உடனே நான் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் தான் எனக்கு கொடுத்தார் என்று அப்படியே நினைக்காதீர்கள். All situations that we face are assigned by God நாம எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் அது தேவனால் நியமிக்கப்பட்டது. for those who walk in His calling. அவருடைய அழைப்பில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும். Not everyone, whatever situation you go outside and you face is being assigned by God. இன்னெல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. அப்படி என்றால் வெளியே போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இது எல்லாம் தேவனால நியமிக்கப்பட்டது என்று just don't cheat yourself. All situation we face now, whatever I just doing, whatever is coming in my mind, whatever I am doing, everything is assigned by God. You know everything, Lord. You hear my cry, these things and all. Don't just fool ourselves with these things. அப்படி என்றால் எல்லா சூழ்நிலையும் தேவனே, நான் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலையும் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனால் நியமிக்கப்பட்டது என்று இப்படியே உங்களை முட்டாளாக்கி கொள்ளாதீர்கள். All situations we face are assigned by God. நான் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலைகளும் தேவனால் நியமிக்கப்பட்டது. For those who walk in His calling. அவருடைய அழைப்புக்குள் நடக்குகிற ஒவ்வொருவருக்கும். For those who are walking towards His calling, you can be assured that every situation you are facing, whether it be good or bad, is being assigned by God. Is being assigned, and the word, yeah. நீங்கள் அவருடைய அழைப்பில் நடக்கிறவர்களும் சரி, அவருடைய அழைப்பை நோக்கி நடக்கிறவர்களும் சரி, அவர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் தேவனால் நியமிக்கப்பட்டது. In all these situations that is assigned to you, because you are walking in His calling, the Lord is faithful in those situations. நீங்கள் தேவனுடைய அழைப்பில் நடக்கிறதுனால எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டது. ஏனெனில் அவர் விசுவாசம் உள்ளவர். Because He is faithful, the one who called you is faithful. So every situation He has assigned to you, when you are walking in your calling, He is faithful to guide you and lead you and protect you in everything. தேவன் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறதுனால, உங்களை அழைக்கப்பட்டவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறதுனால, அவருடைய அழைப்பில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் நியமிக்கிறார். அதை வழி நடத்தவும் அவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். Now I just put a question. Why is our Lord faithful? எதற்காக தேவன் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார்? Why is our Lord faithful to you? Why the Lord should be faithful to you? எதற்காக நம்மளுடைய தேவன் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார்? எதற்காக உங்களிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும்? Because of His calling. ஏனெனில் அவருடைய அழைப்பினால. In 1 Thessalonians chapter 5 verse 24, He who calls you is faithful and He will do it. உங்களை அழைத்தவர் விசுவாசம் உள்ளவர், அவர் அதை செய்து முடிப்பார். So you can see that the one who called, living in our calling involves faithfulness, and firstly the faithfulness of God is assured in your life. அவருடைய அழைப்பில் வாழ்வதற்கு அது விசுவாசம் உள்ளது. அந்த விசுவாசத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக கொடுக்கிறார். He is faithful in His calling towards us. அவர் நம்மளுடைய அழைப்பின்படி அவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். அவர் கொடுத்த அந்த அழைப்பிற்கு. But then the second part comes is our faithfulness. இரண்டாவது நம்மளுடைய விசுவாசம் வருகிறது. God's faithfulness is there. தேவனுடைய விசுவாசம் அங்கே இருக்கிறது. That you can now depend upon completely, because you have now chosen, you have now believing that I am called, I want to walk in His calling. நீங்கள் நான் அழைக்கப்பட்டவன் என்று தெரிந்து கொண்டு அந்த அழைப்பில் நீங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ளலாம் அவர் விசுவாசம் உள்ளவர் என்று. But now what you also need to now grow into is your faithfulness towards God. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனோடு கூட இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். Faithfulness involves some sacrifice, some giving and taking. அந்த விசுவாசத்துல ஒரு கொஞ்சம் தியாகம் பண்ணணும், கொடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும், அதெல்லாம் இருக்கிறது. In Ephesians chapter 4 verse 1 to 3, எபேசியர் 4 1 3 வரைக்கும். In Ephesians chapter 4 1 to 3, here Apostle Paul is saying, I therefore, the prisoner of the Lord, beseech you to walk worthy of the calling with which you were called. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவர்களாய் நடந்து. And then he says how you are to walk with all lowliness and gentleness, with long suffering, bearing with one another in love. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. And in verse 3, endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace.
சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். So here in the first part is saying in verse 1, I therefore prisoner of the Lord beseech you to walk worthy of the calling with which you were called. இங்க அவர் சொல்லுகிறார், அதனால் கர்த்தரின் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. Now you are called, you know. உங்களுக்கு தெரியும் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் Now என்று. anyway, if you didn't know, now you know. இப்ப தெரியலனாலும் இப்ப உங்களுக்கு தெரியும். Now do you want to know what is your calling? உங்களுக்கு தெரிய வேண்டுமா உங்களுடைய அழைப்பு என்னவென்று? Do you think your calling is just simple that you can just decide what is your calling? Here Ashmit was playing the guitar. My calling is to play the guitar. You cannot just easily just say like that, huh? உங்களுடைய அழைப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க அதை அப்படியே சும்மா சுலபமா அப்படியே எடுத்துக்க முடியுமா? We just want to come and do some ministry and say this is my calling. What is your calling? My calling is to clean the floor. My calling. Someone, not here. Someone once asked, what is your calling? And they told projection ministry. உன்னுடைய அழைப்பு என்னவென்றால், நான் இந்த தரையை சுத்தம் பண்ணுவது என்னுடைய அழைப்பு. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, உன்னுடைய அழைப்பு என்னவென்று. என்னுடைய அழைப்பு இந்த LCD போடுவது. What is your calling? Just coming here and preaching is my calling. It just might be just say like that. Whatever ministry that we just do, we just make it our calling and say, I am called. I'm going to walk worthy of my calling. But it is not that simple a thing. Just come and do a ministry and this is my calling. It is not that. இல்ல நாம வந்து இந்த இல்லாட்டி நாம வந்து பிரசங்கம் பண்றது என்னுடைய அழைப்பு, நான் அதை பண்ணுகிறேன் என்று நான் அழைக்கப்பட்டவன் என்று நம்மளுடைய ஊழியங்களை அப்படியே செய்யறது, அது வந்து அழைப்பு அல்ல. Sometimes in church they want to say that this is your calling so that you will always stay there and do that. நமக்கு தலைவலி இல்ல, எப்பவுமே அங்க இருப்பார்ல. சில நேரங்கள்ல வந்து சபையில சொல்லுவாங்க, இதுதான் உன்னுடைய அழைப்பு, ஏன்னா நீ எப்பவும் வந்து அதை செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது we don't have any headache, but no, it is not. When he is saying you beseech you to walk worthy of the calling with which you are called. இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. So walk worthy of the calling with which you are called, and then he is saying with all lowliness and gentleness. அவர் அது உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அதுக்கப்புறம் சொல்கிறார் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும். How to walk worthy of your calling? Your calling is there, you are walking worthy of your calling. The attributes that are adding on to is with lowliness and gentleness. எப்படி அந்த உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறது என்றால், அந்த இந்த குணங்கள் அழைப்பு இருக்கு, அதோட கூட ஆட் பண்ணி அந்த அழைப்புல எப்படி நடக்கிறதுன்னா with lowliness and gentleness. That means every calling that God is calling you, there is this addition of with lowliness and gentleness. For example, I'm just saying we have a calling, so how we are walking in that calling, adding on this all lowliness and gentleness and everything, with long suffering, நீடிய பொறுமை. Every calling needs this. எல்லா அழைப்புக்கும் இது தேவை. Every calling needs lowliness, gentleness, with long suffering, long bearing, everything. எல்லா அழைப்புக்குமே வந்து மனத்தாழ்மை வேண்டும், சாந்தம் வேண்டும், நீடிய பொறுமை வேண்டும். Every calling that you are going to be, God is revealing to you, God will reveal to you, these all you need to bear with one another in love. நீங்க உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு அந்த அழைப்பில் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். These are all the attributes that is needed to actually now walk in your calling. That is just additions. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அந்த அழைப்பில் நடப்பதற்கு இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும், இதெல்லாம் கூட சேர்க்கப்பட்டது. And then in verse 3, enduring to keep the unity of the spirit in the bond of peace. மூன்றாவது வசனத்துல சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கும் ஜாக்கிரதையா இருங்கள். Sometimes we think our calling is what? Walking in lowliness and gentleness, bearing with one another is my calling. That is not your calling. That is the attribute that the Lord is requiring and looking, and you need to desire to add on to your calling for your calling to be effective, to walk in it. நம்ம வந்து சில நேரங்கள் உங்களுடைய அழைப்பு என்னன்னா, நான் மனத்தாழ்மையோட இருக்கிறேன், சாந்தமோட இருக்கிறேன், நீடிய பொறுமையோட இருக்கிறேன், அது உங்களுடைய அழைப்பு இல்ல. உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் பாத்திரவான்களாய் நடப்பதற்கு இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் அதோடு சேர்க்க வேண்டும். We can find lots of people who are lowly and gentle and long suffering and bearing with one another in love outside the church than in the church. நம்ம நிறைய பேரை சர்ச்சில் பாக்குறது காட்டிலும் சர்ச்சுக்கு வெளியே, சபைக்கு வெளியே நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி மனத்தாழ்மையோட, சாந்தமோட, நீடிய பொறுமையோட, ஒருவரோட அன்போட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். But for one who is walking in his calling that the Lord has given, with this is what God is expecting from his people.
ஆனால் அழைக்கப்பட்ட ஒருவன் இந்த குணங்களோட நடக்கிறதே அவர் அவருடைய ஜனங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. You know, that is what the Lord is calling us into. அதற்கு தான் தேவன் நம்மை அதற்குள்ளாக அழைத்திருக்கிறார். You know, and in 2 Thessalonians chapter 1 verse 11 and 12. 2 தெசலோனியன் 1 11 12. 2 Thessalonians chapter 1 verse 11 and 12. In 2 Thessalonians chapter 1 verse 11 and 12. Therefore, we also pray always for you that our God would count you worthy of this calling and fulfill all the good pleasure of his goodness and work of faith with power. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. So this does anyone have a NIV version of Bible? Can you read 2 Thessalonians chapter 1 verse 11? 2 Thessalonians chapter 1 verse 11. No one has NIV version, or you are not? Okay, yeah. With this in mind, we constantly pray for you that our God may make you worthy of his calling. Yeah. So மெது சொல்லுங்க இன்னொரு வாட்டி. Therefore, yeah. With this in mind, we Ah. constantly pray for you With this in mind, we constantly pray for you that our God may make you worthy of his calling. that our God will make you worthy of your calling. That is what? That God will make you worthy of your calling. You know, you desire to walk in the calling of the Lord, and the Lord wants to make you worthy of his calling. நீங்கள் தேவனுடைய அழைப்புக்குள் நீங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது தேவன் அந்த அழைப்பில் நடப்பதற்கு உங்களை பாத்திரவானாக ஆக்குகிறார். You know, you are not just trying to walk in his calling on your own, but he is now all in all assigning and designing and shaping things in your life so that you are made worthy of the calling. நீங்கள் அவருடைய அழைப்புக்குள் நடக்கிறதுக்கு உங்களை அப்படியே விட்டு விடவில்லை. ஆனால் அவருடைய அழைப்புக்குள் நீங்கள் நடக்கிறதுக்கு எல்லா காரியங்களையும் அவர் நியமிக்கிறார், அவர் உருவாக்குகிறார் அந்த அந்த அழைப்பில் பாத்திரவானாய் நடப்பதற்கு. And then in that he says, and fulfill all the good pleasure of his goodness and work of faith with power. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். See, the Lord wants you to increase and grow in faith. தேவன் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை வளர்க்க வேண்டும், அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும். God is giving you authority so that you can walk in power. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், அப்பொழுது நீங்கள் வல்லமையோடு அந்த நடக்க முடியும். For every calling that God has called you, faith and his authority and power is an addition, is something that is needed for your calling. தேவன் அழைத்த ஒவ்வொரு அழைப்புக்குமே அந்த விசுவாசம் வல்லமை அது அந்த அழைப்பிற்கு தேவையானதாக இருக்கிறது. So when God is calling you, he has given you a calling, and now you know that the Lord is calling me. Okay, he wants me to call me as a, for example, he's calling me as a teacher to now expound the word of God to everyone in a simple and known way so that they can now understand it. For example, ஒரு உதாரணத்துக்கு இப்ப தேவன் அழைக்கிறார், தேவன் உங்களை ஒரு ஆசிரியராக ஒரு போதகராக ஆசிரியராக அவர் அழைக்கிறார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக மிகவும் விளக்கமாக சுலபமாக மற்றவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்க வேண்டும். Now what we will do, we'll be like, oh, I need to know the truth. I need to know the truth so that now I can give the truth to others, because the teacher will a teacher of God's word will want to know the real truth and want to deliver the truth to the people. இப்பொழுது உடனே அந்த அழைப்பில் உள்ளவர், அந்த ஆசிரியராக இருக்கிறவர், அவர் என்ன சொல்லுவார்? ஓ, எனக்கு சத்தியம் தெரிய வேண்டும், எனக்கு சத்தியம் தெரிய வேண்டும், அந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது நான் அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். But if the truth is not given by faith, and if that truth is not given to the people by motivating or by increasing their faith, that truth cannot work. அந்த சத்தியம் அவர்களுக்கு அந்த விசுவாசத்தில் அது கொடுக்கவில்லை என்றால், அந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்கு ஊக்கமளிப்பதற்கு அது கொடுக்கவில்லை என்றால், அந்த சத்தியம் அந்த இடத்தில் ஒரு வேலையும் செய்யாது. I need to deliver the truth to you, which is my calling as a teacher, but I need to do it by faith, and also
by doing that, I also need to now make sure that you are also increasing in faith. So faith is now added on to our calling. Faith is needed for our calling. நான் இப்பொழுது ஒரு ஆசிரியராக அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் அந்த 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 சத்தியத்தை விசுவாசத்தில் நான் கொடுக்க வேண்டும். நான் என்னுடைய விசுவாசத்தையும் நான் பெருகிக் கொள்ள வேண்டும். அந்த அழைப்பிற்கு அந்த விசுவாசம் தேவையானதாக If இருக்கிறது. I am giving you the perfect truth but not in faith, will that truth work in you? நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிபூரணமான ஒரு சத்தியத்தை கொடுக்கிறேன். ஆனால் விசுவாசம் இல்லாமல் அந்த அந்த சத்தியம் வேலை செய்யுமா? It can't work, because everything of Lord's kingdom will work only by faith and power. தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே வந்து வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் தான் அது வேலை If I am now going to give that truth to you but without love, will that truth work in you? இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த சத்தியத்தை கொடுக்கிறேன், ஆனா அன்பே இல்லாமல் கொடுக்கிறேன். அந்த சத்தியம் உங்களுக்குள் கிரியை செய்யுமா? No. So for our calling is what God has called us. Might be for a specific people, as a teacher, might be as a prophet, as an apostle or evangelist, or whatever it is. I'm just putting it forward to you. But everything else, faith, power, love, is all needed for our calling. Bearing with one another, long suffering, these are all needed for our calling. தேவன் நம்மை வந்து ஒரு ஆசிரியராக அழைத்திருக்காரோ, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆசிரியராகவோ, ஒரு அப்போஸ்தலராகவோ, ஒரு போதகராகவோ தேவன் அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு விசுவாசம், வல்லமை, அன்பு, தாழ்ந்த தாழ்ந்த மனப்பான்மை, நீடிய பொறுமை, இது எல்லாமே தேவையாக இருக்கிறது. Sometimes we just say, I have lots of faith. Faith is not your calling. That is going to be operated. Faith is needed to make you, for you to go effectively and impact through your calling. நான் சில நேரங்கள்ல வந்து எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கிறது என்று. விசுவாசம் இல்ல உங்களுடைய அழைப்பு, ஆனால் அந்த விசுவாசம் உங்களுடைய அழைப்பில் அது போய் சென்று கிரியை செய்ய வேண்டும். So I want you to understand and now strive for, look forward, want to know the calling that the Lord has. You need to now desire for it. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய அழைப்பு என்னவென்றும், உங்களுடைய அழைப்பில் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் விசுவாசத்தில் நீங்கள் அதுக்கு போராட வேண்டும். No, the Lord will reveal. He will show what is your calling. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்களுடைய அழைப்பு என்னவென்று. The way that the Lord gives is, He gives first. He's not like from there, you have been called as, we expect sometime, you have been called as the prophet of God, so rise up and come, you'll say like that. சில நேரங்கள் நாம் இப்படியாக எதிர்பார்ப்போம். அங்க இருந்துகிட்டு நீர் ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டாய், நீ எழும்பு என்று நாம் சொல்ல வேண்டும் என்று. To be frank, I'll ask you, how many times you have received these callings? God has told specifically to you that through some prophet or someone, through someone, that God is calling you for this, and we are all inspired and wow. After 1 week, that's all. How many of you have not received like that? I'm saying many of them, you have gone for hundreds of meetings, you have got hundreds of callings, reconfirmations or different callings, everything you would have received, but it all goes after some time. That's all. Where are we now? Might be you're in your calling. I'm not blaming or something, but I'm saying it just goes away. ஆனால் நாம் இந்த மாதிரியான அழைப்பு கூட நம்ம எத்தனை தடவை எத்தனையோ மீட்டிங்க்கு போயிருக்கிறோம், எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறோம். அப்போலாம் ஒரு போதகரோ ஒரு தீர்க்கதரிசியோ யாரோ வந்து நீ இதற்காக அழைக்கப்பட்டாய் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கேட்ட உடனே நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம ரொம்ப நான் இப்படி அழைக்கப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே போய்விடும். Now I will say a very simple way might be to now move forward in God's calling. நான் இப்பொழுது வந்து ஒரு சுலபமான ஒரு வழியில் சொல்லுகிறேன், தேவனுடைய அழைப்பில் நாம் எப்படி முன்னோக்கி செல்வது என்று. God will first call us with a general calling. முதலாவதாக தேவன் ஒரு பொதுவான அழைப்பில் நம்மை அழைப்பார். That means the moment you are saved and you know that you are called, but your call will be so general. It might be like Lord wants you to just go around here, bearing with one another, loving, serving God, and might be small opportunities here. You might be teaching a small thing here. You might be speaking a small thing there. Your general calling is now to equip, to now
your word will be revealed, and that small word he has revealed to you, you will go and now share with someone. These are all the general calling, like these small a mixture of many things. There'll be a general calling like that. இப்பொழுது வந்து தேவன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் உங்களுக்கு தெரியும் தேவன் அழைத்திருக்கிறார் என்று. அப்பொழுது அது வந்து ஒரு பொதுவான அழைப்பில் தேவன் முதலாவதாக உங்களை அழைக்கிறார். அப்பொழுது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கற்றுக் கொடுப்பீங்க ஒரு வார்த்தையை குறிச்சு, ஒரு இடத்துல சின்னமா போய் லைக் அவங்கள்ட்ட வந்து ஒரு விசுவாசத்தை குறித்து சொல்லுவீங்க. இந்த மாதிரியான சிறிய சிறிய காரியங்களை பண்ணுவதற்காக உங்களை தேவன் பொதுவான அழைப்பு அதில் The அழைக்கிறார். Lord will speak to you through a word, and now what is it is that you will suddenly, God will bring another person. Now you will be like, oh, I want to share this word to him or to her, and you will go and share it. You are like a teacher, you are like a pastor, you are like, might be an evangelist, small things. He's just giving you guiding you in the general calling, or you are faithful in that. You are bearing with one another, you are long suffering, you are going through this general calling. இப்பொழுது தேவன் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். உடனே அவர் அப்பொழுது இன்னொரு சகோதரர் அந்த பக்கம் வரும்பொழுது, நான் போய் இந்த வார்த்தையை அவரிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்று நீங்கள் அவரிடம் அந்த வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு போதகராக இருக்கிறீர்கள். இந்த மாதிரியான சிறிய சிறிய அழைப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய அன்பை காண்பிக்கிறது, ஒரு நீடிய பொறுமை இருக்கிறது, ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களில் நீங்கள் வளர்கிறீர்கள் பொதுவான அழைப்பில். Sometimes like you'll see someone like who is like so dejected, but you want to show God's love, you want to show God's embrace to them, and the Spirit of the Lord will move, and you just go and do that small thing. One, two, might be for one person, might be for a person you think is like so small and not even important, you might think, but that is what is our general calling. We just do it, and Lord sees our faithfulness. Our faithfulness can be measured by how much importance we give to the things that others think is unimportant. யாராவது ஒருவர் வந்து ஒரு நபர் வந்து அவர் மிகவும் வருத்தத்துல இருக்கலாம். அவர் வந்து ஒண்ணுமே ஒரு ரொம்ப பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் அப்படி இல்லாம ஒரு சின்ன ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு பக்கம் இருக்கிறவரா இருக்கலாம். அவரிடம் போய் நாம விசுவாசத்தோட அவர்கிட்ட தேவனுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று தேவன் பார்க்கிறார். அந்த இடத்தில் நம்மை தேவன் வளர்க்கிறார். Then slowly he narrows. From general, he slowly narrows. Then we will not know it. Out of somewhere, someone will come and say, might be seeing you, or might be out of nowhere, might be a situation has arisen, or whatever it is, a thing will come. And he'll say, can you do this? You might be a replacement for someone, And there, even though without you knowing, or even though sometimes without the person saying to you, your call will be narrowed. Now he is now guiding you to a specific calling. So that will happen. The Lord will organize it. The Lord will ordain it, and it will come through his people, அப்படி நீங்கள் பொதுவான அழைப்பில் இருக்கும் பொழுது திடீரென்று தேவன் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு அந்த அழைப்பை ஒரு குறுகிய வழியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அழைப்பிற்கு அவர் கொண்டு செல்லுவார். அப்பொழுது வந்து யாருக்காவது அது வந்து ஒரு பதிலாக நீங்க செய்யறதா கூட இருக்கலாம். அவங்கள்ட்ட வந்து இதை செய்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் அதை செய்யும் பொழுது தேவன் உங்களுடைய அழைப்பில் வழி நடத்தி கொண்டு வருவார். David was called as a king. தாவீது ராஜாவாக அழைக்கப்பட்டார். His calling was to be the king, to guide the people of Israel, அவருடைய அழைப்பு, அவர் ராஜாவாக அவர் அழைக்கப்பட்டார், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்த வேண்டும். But if you see overall, how did David get his calling? ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி தாவீதுக்கு அழைப்பு கிடைத்தது? How did he become a king? Because Saul was not good, or did wrong in the eyes of God. That's why David got the chance. எப்படி அவருக்கு அந்த அழைப்பு கிடைத்தது? சவுல் வந்து அவர் சரியான ராஜாவா இல்ல. அதனால இவர் தாவீதுக்கு வந்து அழைப்பு கிடைத்தது. So we can see that David got because of Saul was not all right. But God had already ordained him called him as a king, but everything around has worked this way, and he's gone into his calling. That's how you and me will go. You don't need to see the situation of how things happen, why things happen. I was not given importance and gave this all you think and sit, you will not go into your calling. இப்பொழுது பார்க்கும் பொழுது தாவீதுக்கு நினைப்பார், சவுலுக்கு வந்து அவர் சரியான ராஜாவா இல்ல, அதனாலதான் எனக்கு அடுத்த ராஜாவா போட்டாங்க என்று. ஆனால் தேவன் ஏற்கனவே தாவீதை ராஜாவாக அவர் நியமித்திருக்கிறார். சோ அந்த நியமிப்பின்படிதான் தாவீதுக்கு ராஜாவின் அழைப்பு கிடைத்தது. And David went forward even before he was ordained the king, as in properly becoming a king. He did everything that a king has to do. He knew how to war, and he knew how to kill Goliath. அவர் அந்த தாவீதை வந்து ராஜாவாக நியமிப்பதற்கு முன்பாகவே அவர் ஒரு ராஜாவாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தது. He was ordained as anointed
But he was not given the robe and all as a king, but he behaved like a king. அவர் ராஜாவாக அபிஷேகப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு இன்னும் அவருக்கு அந்த ஆடையெல்லாம் கொடுக்கவில்லை. ஆனாலும் அவர் ராஜா போல அவர் நடந்தார். He was not recognized as a king, but he walked as a king. அவரை ராஜாவாக யாரும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவர் ராஜாவை போல நடந்தார். So you and me need to, wherever we are, looking into all the opportunities available and be faithful in our general calling. நீங்களும் நானும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நாம் வாய்ப்பை தேடி போகும் பொழுது அந்த செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் நாம் அந்த அழைப்பில் விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். And then cut certain thoughts that is come because of our ignorance and carelessness and thoughtlessness in us. நமக்குள்ள இருக்கிற அறியாமையினால நமக்குள்ள இருக்கிற அந்த அறியாமையினால நமக்கு வருகிற சில நினைவுகளை நாம் எடுத்து போட வேண்டும். You are not called to come and listen to my sermon, okay? நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். That is not your calling. This is just a guide. This is there where God has, like, we are all joined together, we are being fed here, like everything is there. But don't come and just come and attend here and go away and think, oh, I am called. You need to use your opportunity. There will be time involved, sacrifice involved, effort involved for fulfilling our general calling. நாம இங்க வந்துட்டு நான் இதெல்லாம் கேட்டுட்டு பிரசங்கத்தை கேட்டு அதுக்கப்புறம் நான் அழைக்கப்பட்டேன்னு சும்மா போறதுக்கு அந்த மாதிரியான ஒரு காலிங் இல்ல. நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நேரம் இருக்கிறது, அதுக்கு நீங்கள் தியாகம் இருக்கிறது, அதுக்கு எல்லாமே இருக்கிறது. அதில் நீங்கள் நடக்க வேண்டும். Sometimes, as I told before, sometimes we think this ministry that I'm doing now is my calling. We might think, நாம் நினைக்கலாம் நான் இப்பொழுது செய்கிற ஊழியம் தான் என்னுடைய அழைப்பு என்று. And then we'll be like, we'll start that ministry sometime in passion. சில நேரங்கள்ல நாம அந்த ஊழியத்தை நம்ம ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோட அதை ஆரம்பிக்கிறவர்களா இருக்கலாம். How many of you are coming to church just to do one ministry? எத்தனை பேர் சபைக்கு வருகிறீர்கள் ஒரு ஊழியத்தை செய்வதற்காக மட்டும்? If no ministry, then no church, no need church. Might be, I'll be as thinking as that, I'm forcing, I'm doing everything. Why I'm coming to the church? To do one ministry that they are giving. Might be to pour tea and coffee. That is ministry I'm given. I have to go to the church to go and pour tea and coffee. And come to the time where correct tea and coffee is there, pour, and we'll be fulfilled that this is my calling, this is my ministry. It is not. Just cut that off from your mind. This is all unbiblical. நான் சபைக்கு போறது எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்காங்க, அதனால அந்த சபைக்கு போறேன். அங்க டீ காஃபி கொடுக்கிறதுக்காக என்னுடைய அழைப்பு அதுதான். நான் போய் அந்த டீ காஃபியே கொடுக்க வேண்டும். அந்த டீ அவங்களுக்கு கொடுத்த உடனே நான் திருப்தி அடைகிறேன். என்னுடைய அழைப்பின்படி நான் நடந்து கொண்டேன் என்று. இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து விடுங்கள். அது அல்ல அழைப்பு. God has a great calling for you and me, so that involves, you need to know there in the body of Christ, might be outside, whatever it is, God will give us opportunity now for us to go in this general calling. God is faithful. He also looks into our faithfulness. It's just like this. Many are called, but few are chosen. Many are called, but few are chosen. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பல பேர் அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். There is also a level of calling that we want to go into, and how much we are faithful in what God has called us to in our general calling, then the Lord will choose us, will guide us into the next step of our specific calling. It will become more and more specific. தேவன் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். நாம் நம்மளுடைய இந்த பொதுவான அழைப்பில் நாம் எவ்வளவு தூரம் விசுவாசத்தோட அந்த சிறிய சிறிய காரியத்தையும் செய்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அழைப்பில் நம்மை வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். This week was a graduation week, இந்த வாரம் ஒரு கிராஜுவேஷன் வாரம். So our Joshua and our Edwin and got graduated. இந்த வாரத்துல ஜோஷுவாவும் எட்வினும் கிராஜுவேட் ஆனாங்க. If I was just thinking, when calling comes, I'll think, how did they all start their studies? எப்படி அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய படிப்பை ஆரம்பித்தார்கள்? Our Edwin is like precision medicine and immunology. Our Joshua is in Sunday school. Joshua is in finance and accounting. இப்ப எட்வின் precision medicine immunology and Joshua accounts and finance. Now how did they start? Initially when they started their journey, they started learning English in their childhood.
from LKG, UKG, LKG, first standard, what they would have mainly learned is ABCD, English. Say some words, English, you know. எப்படி அவர்கள் கற்றுக்க ஆரம்பித்திருப்பார்கள்? அவர்கள் சிறிய வயதிலிருந்தே அவர்கள் வந்து ஆங்கிலத்தை படிக்க கற்றுக்கொண்டிருப்பார்கள். ABCD So அந்த மாதிரி. that's the general thing for them. They have to learn that ABCD first. முதலாவது அது பொதுவானது. அவர்கள் முதலாவதாக ABCDயை கற்றுக்கொள்ள வேண்டும். And then slowly when it went to second standard, third standard, fourth standard, slowly like maths came in. Math came in, you know. I should say math, you know. That's the stylish way of saying. Math came in, you know. Not maths, the Indian way. Math came in, you know. And they started learning about numbers. அவர்கள் 2வது வகுப்பு 3வது வகுப்பு அப்படியெல்லாம் படிக்கும் பொழுது அவர்கள் வந்து கணக்கு பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். And then that math and English will mix together and slowly biology came in, you know. So it will come. அப்ப அந்த வந்து கணக்கும் ஆங்கிலமும் சேரும், அதுக்கப்புறம் பயாலஜி வரும். Then slowly you can see that these all become separate subjects, you know. So you learn more in biology, then you are increasing your English knowledge, you are learning math, you know. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் அதெல்லாம் ஒரு பயாலஜி அதெல்லாம் தனித்தனி சப்ஜெக்டா ஆயிரும். அப்ப நீங்க இன்னும் அதிகமா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் கத்துக்கொள்வீங்க. So you are getting specific into one thing. You are faithful in all these general things and slowly it is expanding, and then you can see that slowly when it comes to like +1 or something, you have to choose biology. Then you choose one subject, you know. For example, now it's becoming more specific. Now biology is my main. Now commerce or maths or accounting is my main. So now we are coming into one calling. அப்போ நீங்க +2 வரும்போது நீங்கள் முதல்ல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த சிறிய பாடத்துல எல்லாத்துலயும் நீங்கள் விசுவாசமா இருக்கும் பொழுது நீங்கள் +2 வரும்பொழுது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பாடத்தை எடுத்து கொடுப்பார்கள். அப்ப நீங்க அது உங்களுடைய அதுதான் முக்கியமான பாடமாக இருக்கும். பயாலஜி மட்டும் நீங்க படிக்கிறவங்களா இருக்கும், இல்ல கணக்கு மட்டும் படிக்கிறவங்களா இருக்கும். And then you go into university, might be your bachelor's degree or undergraduate degree. Now you will go into one, you know, like for example, what Joshua did was bachelor's in finance and accounting. That is one. And then might be what Edwin did was bachelor's was I don't know, but something in biology related. Yeah? Huh? Biotechnology. Yeah, biotechnology. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜுக்கு போகும்பொழுது நீங்க உங்களுடைய பேச்சுலர் டிகிரி பண்ணும் பொழுது அதுல வந்து இப்ப ஜோஷுவா வந்து அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ்ல பண்ணாங்க, இவங்க வந்து பயோடெக்னாலஜி. So now they're getting more specific. Now Edwin went one more step forward from biotechnology, is now gone into precision medicine and immunology. Now he's getting more specific, you know. இப்பொழுது எட்வின் வந்து பயோடெக்னாலஜில இருந்து இன்னும் ஒரு குறிப்பாக precision medicine and immunologyக்கு போறாங்க. And then sometimes it get more and more specific. Next one you do, it comes specific depending on your job and everything, it gets more specific. So you can see that this general thing that you started from because of your faithfulness is getting more and more and more specific. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது இன்னும் மேல படிக்கும்பொழுது இன்னும் அது வந்து அது நேரோ டவுன் பண்ணி அது குறிப்பிட்டதாக போகும். நீங்கள் இந்த சிறிய அழைப்புல வந்து நீங்கள் எப்படி விசுவாசமாக இருந்தீர்களோ அப்பொழுது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கும் அந்த அழைப்பு வருகிறது. No, this is what is our journey of calling journey. That is what it is, you know. இதுதான் நம்மளுடைய அழைப்பின் பயணமாக இருக்கிறது. இப்படிதான் இருக்கும். And for everything that we are now desiring and we are equipping ourselves, bearing one another with love, growing in faith, you know, walking in the authority of the Lord, meditating on the scripture, asking the Holy Spirit to speak to us, you know, it all starts in general, small things. It starts when you are faithful in small things. Now the Lord will now start guiding you specifically, you know. நம்மளது இப்ப நமக்கு அழைக்கப்பட்ட அந்த பொதுவான அழைப்புல நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேட்கிறது, நம்மளுடைய நேரத்தை ஒதுக்குகிறது, நாம மற்ற ஒருவருக்கு அன்பாக இருக்கிறது, மனத்தாழ்மையுடன் இருக்கிறது, இப்படி இதுல எல்லாவற்றிலையும் நாம் விசுவாசத்தோடு நாம் நம்மை வளர்த்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மளுடைய குறிப்பிட்ட அழைப்புக்கு அழைக்கிறார். Now, do you want to come into your calling? நீங்கள் உங்களுடைய அழைப்புக்குள் வர விரும்புகிறீர்களா? There is no one final calling I am saying. That final calling is there, he'll call you. But your calling will always be narrowing, improving. God will just take you to one. Do you want to start that journey? தேவன் உங்களுடைய அழைப்புல வந்து ஒன்றாக படிப்படியாக அவர் எடுத்துக்கொண்டு செல்வார். நீங்கள் அந்த அழைப்புக்குள் வர விரும்புகிறீர்களா? Do you want to come into that calling? அந்த அழைப்புக்குள் வர விரும்புகிறீர்களா? You need to make a decision. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். See, everyone has good intentions. எல்லாருக்குமே வந்து நல்ல எண்ணம் இருக்கிறது. But very little people take a decision because of their intention. ஆனால் அவர்களுடைய அந்த எண்ணத்தினால
கொஞ்ச பேர் தான் தீர்மானம் எடுக்கிறார்கள். Without a decision, intention is all fairy tale, dream. ஒரு தீர்மானம் எடுக்காமல் நமக்கு என்ன நோக்கம் இருந்தாலும் அதெல்லாம் சும்மா fairy tale Today மாதிரி you தான். need to take a decision to give your life to the Lord. I want to be saved. I want to give my life to the Lord. I am called by the Lord. I want to now go into this calling. I'm going to take the calling. You have called me out for something. I want to now reach that specific. I want to be narrow. For that, from now I want to prepare. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் தேவனுக்குள் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், நான் அழைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், அந்த அழைப்பில் நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அது தேவன் என்னை அந்த ஒரு குறிப்பிட்ட அழைப்பிற்கு என்னை அழைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். Amen. Amen. You want to take a decision? நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க Let's all விரும்புகிறீர்களா? stand to our feet today. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். We're just going to ask the Lord. நாம் தேவனை கேட்க போகிறோம். We're just going to ask the Lord, Lord, I am here. I have made a decision, Lord. I am called. I know that. You don't need to now specifically call me, Lord. I am already called. But I realize that I am called. I know, Lord, that I have something specific that you have kept for me. I am a chosen generation. I am a royal priesthood. I am your special own people. So today, Lord, I just want to come into it. I just want to start that journey. I, Lord, just don't want to be a saved Christian, or I don't want to just live a life as in just like this, Lord, but I want to come into your calling. Yes, Lord. I want, Lord, why you have called me into the marvelous light, that calling needs to be revealed into me, Lord. Yes, That calling, I want to be guided into it, Lord. Lord, every stagnant areas in my life, Lord, I just want to, Lord, at this time release in the mighty name of Jesus. yes, Lord. Let us all just lift up our voice to the Lord. Thank you, Lord. Thank you. Let us Lord. lift up Praise our you, voice. praise We read the verse, Lord, Glory, that we are called to give praises of Him who has called us out. So if you know that He has called you, you give praise to Him. You give thanks to Him because He has called you. Holy, holy, Just holy lift Lord, up our you are voice Lord and we'll Jesus. just give Praise thanks you, to Lord. the Lord. Praise you, Father God. Thank you, Lord Jesus. Thank you, Master. Thank you, Father God. Oh, thank you, Lord Jesus. Thank you, Holy Spirit. Yes, Lord Jesus. அப்பா ஆண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, yes, Lord Jesus. ஆமாண்டவரே, அப்பா நன்றி, 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 இயேசுப்பா நன்றி. அப்பா ஆமாண்டவரே, yes, Lord Jesus. ஆமாண்டவரே, அப்பா நாங்க ஆண்டவரே, yes, Lord Jesus. அப்பா அந்த குழியில இருந்தோம் ஆண்டவரே, எங்களை எடுத்து ஆண்டவரே அடைத்தீர் ஆண்டவரே, அப்பா நன்றி, நன்றி, நன்றி. ஓ இயேசுப்பா நன்றி, பரிசுத்த ஆவியானவரே, yes, Lord Jesus, Holy Spirit. அப்பா ஆமாண்டவரே, அப்பா உமது கிருபை, கிருபை, கிருபை என் மேல் இருக்கிறது ஆண்டவரே. ஓ அந்த கிருபை என் மேல் இருக்கிறது, தேவனுடைய விசுவாசம் என் மேல் இருக்கிறது ஆண்டவரே. Holy Spirit, அப்பா எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த அழைப்பில் நான் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பா yes Lord Jesus, அப்பா எனக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்புல ஆண்டவரே, ஆமாண்டவரே, அப்பா எனக்கு நியமிக்கப்பட்ட அழைப்புல ஆண்டவரே, அப்பா நான் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. ஓ thank you, Master. We break every work of Satan. I bind every work of Satan In Jesus' that name. comes against the calling of God. In Jesus' name. Lord, time is for you. My sacrifice is for you. My effort is for you. My heart is for you. My mind, my thinking is for you, Lord. It's all for the great calling that you have called us into, Lord. Individually specific, Lord. Right from the little children, Lord. Right to the elderly, Lord. Everyone are plugged into one great calling of yours, Lord. Plug them into it, Lord. Plug them, Lord. Lord, put them into it, Lord. Lord, fashion things in their life, Lord. Everything according to the calling, Lord. Lord, guide and strengthen. Holy Spirit, Spirit of the living God, empower your dear children, Lord, when you are down and with difficulties and situations, Lord. Lord, we pray that you will empower, Lord. Lord, the Holy Spirit who reminds us, Lord. Remind your children about the calling, Lord. Remind your children, Lord, their position that you have called them into, Lord. Right from the little children to the elderly, everyone are under the calling. So we just want to thank the Lord. Let all of them just lift up our voice and just thank the Lord and say, thank you, Lord, that I'm called. Thank you, Lord, that I'm called. In Jesus' name we pray. Amen. Praise the Lord. May the Lord bless you and strengthen you as you go.